ஆனால் வரமாட்டேங்கிறான். புக்கு பண்ணுற வேலை வீடியோ பண்ணுமா பண்ணும் நீங்கள் பண்ணுற காலம். ஆனால் இளைஞர்கள்லாம் எங்கே போயிட்டுருக்குறாங்க? இளைஞர்னு கேளுங்க, ஏங்க நீங்கள் ஒரு புக்கு எழுதுனீங்களே எத்தனை இளைஞர்களுக்கு தெரியும்னு கேளுங்க. அப்படி ஒரு புக்கு, நீ இப்படி ஒரு எழுத்தாளர் இருக்கிறதே தெரியாது, இதில் நீங்கள் எழுதுகிற புக்கு இருக்கிற தெரியுமா அப்படிமா? எழுத்தாளரே தெரியாது, புக்கை போய் பேசிகிட்டு இருக்கிற அப்படிமா. இதுதான் கொடுமை, புரியுதா இல்லையா? அப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், இதுலேருந்து குகைவாசிகள் இருந்து கால சூழ்நிலை மாறுறதை நாம் ரியாக்ட் பண்ணணும், புரியுதா இல்லையா? அதுக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், கிதாபு படிங்க. குரான் படிக்கும்போது காலத்துக்கு காலம் மாறும்போது இந்த குரானை ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி நமக்கு இருக்கும்போது ரிசல்ட்டுகள் காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுப்போம். இன்றைக்கி நாம் தஜ்ஜாலுக்கு யாஜூஜ் மாஜூஜுக்கு இதுக்கெல்லாம் வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி எடுக்கும்போது இவங்களுக்கு எரிச்சலே ஆகுது. இப்படி தான் எடுக்கணும். இப்படி எடுத்தால் தான் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சவால்கள் என்னன்னு பார்த்து அதற்கு தீர்வுகள் நாம் குரான்லேருந்து நம்ம சொல்ல முடியும். அதுதான் அல்லாமா இக்பால்லாம் அந்த நேரத்தில் சொல்லியிருப்பார். முல்லாவுக்கு ஹிந்து மெஹ சஜ்தே கி இஜாசத் நாதாய சமஜ்தா ஹே இஸ்லாமே ஆசாத். அதாவது முல்லாவுக்கு இந்த ஆலிமுக்கு சஜ்தா செய்கிறதுக்கு அனுமதி கிடைச்சதுனால இஸ்லாமே சுதந்திரமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறான் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாமா இக்பால் தன்னுடைய கவிதையில் இந்த தேவபந்து உலமாக்களை பற்றி அவர் எழுதுறார். தேவபந்து ஆலிம் வந்து சொல்கிறாரு. அதில் ஒரு ஆலிம் எப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு தேவபந்து ஆலிம் அந்த டைமில், வெள்ளைக்காரனுக்கு எதிராக போராடக்கூடாது, ஏன்னா அவர் நல்ல ஆட்சியாளர், நமக்கு முழு உரிமைகளை கொடுத்துருக்கிறார், சுதந்திர போராட்டத்துக்கு ஹராம் ஃபத்வா கொடுத்துருக்கு. அப்போ அங்கேயும் ரெண்டு விதமாக இருந்துருக்கு. அதே வந்து தேவபந்து உலமா வந்து காலாபாணியில் ஜெயிலில் எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை பேர் தூக்கில் யூபியில் தொங்கப்பட்டாங்க, அதுலேயும் பாடுபட்டுருக்காங்க. அதான் தேவபந்துலேயும் அங்கே ரெண்டு பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கு. அதில் நிறைய விஷயம் இருக்கா. இப்போ இன்றைக்கி அந்த மத பிரிவுகளையும் இவங்க என்ன பண்ணுவாங்க, கையாளுவாங்க. இப்போ வஹாபிசம் பிரிவு யார்? வெள்ளைக்காரர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரிவு. அந்த பிரிவு தௌஹீதை பேசுவோம், எல்லாம் பேசுவோம், ஆனால் அவங்களுக்கு தேவையான ப்ரொடெக்ஷனுக்காக அது உருவாக்கப்பட்ட அந்த பிரிவாக அது வேலை செய்யும். இப்படித்தான் என்ன ஆயிடுச்சு, துறவரங்கள் உருவாகிறது இது எல்லாமே. அப்போது இந்த குகைவாசிகள் அந்த சூறாவுக்கு வருவோம். நீங்கள் நபியே, நீங்கள் அங்கு சென்று பார்ப்பீர்களானால் சூரியன் உதிக்கும் போது அவர்கள் இருக்கும் அக்குகையின் வலது பக்கத்தில் சாய்வதையும் அது மறையும் போது அவர்களின் இடது பக்கத்தை கடந்து செல்வதையும் நீங்கள் காண்பீர்கள். அந்த சூரியன் எப்படி, அந்த குகை எப்படி இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும், ஃபேஸ் டு ஃபேஸ். குகையுடைய வாசல் வழியாக சூரிய வெளிச்சம் வராது, இப்படி இப்படி போகும்போது அந்த சூரிய வெப்பம் வந்து அதுக்குள்ளேயே வராது. அது மாதிரியான ஒரு சூழல் அமைந்திருந்தது. அவர்கள் அதன் விசாலமான இடத்தில் இருக்கின்றனர். இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாகும். எவனை அல்லாஹ் நேரான வழியில் செலுத்துகின்றானோ அவன் நேரான வழியில் சென்று விடுவான். எவனை அவனுடைய பாவத்தின் காரணமாக தவறான வழியில் விட்டு விடுகின்றானோ அவனுக்கு உதவி செய்பவர்களையும் நேரான வழியை அறிவிப்பவர்களையும் நீங்கள் காண மாட்டீர்கள். இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த குகைவாசிகள் எப்படி வந்தாங்கிறது சொல்லிடுவோம். அந்த குகைவாசிகளை மன்னர்கிட்ட பேசுகிறாங்களா, பேசணுன்னே கொண்டிருக்கணும்ல, கொல்லலை, அவங்களை தூக்கி. அதான் பெரிய பிரமுக